अम्मा बाद क़ाल अल्लाह तआला बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ुल जाअल हक़्क़ु व ज़हक़ल बातिल इन्नल बातिल कान ज़हूक़ा सदक़ल्लाहु मौलाना अज़ीम। புனிதமிக்க இந்த விழாவின் அருமையான தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, மதுரை மாநகரிலே ஆகச் சிறிய பள்ளியாக இருந்த கற்றாப்பாளையம் பள்ளியை மிக விசாலமான நிய்யத்தோடு, மிக விசாலமான எண்ணத்தோடு மிக பெரும் பள்ளியாக மஸ்ஜிதே அக்ஸா, அக்ஸா என்று சொன்னால் முடிவு என்று அர்த்தம். ஆக இன்றிருக்கக்கூடிய பள்ளிகளிலே ஒரு பெருமைக்கு முடிவு தரக்கூடிய, அதனுடைய எல்லைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பள்ளியாக இதை அமைத்து தந்திருக்கக்கூடிய இதனுடைய நிர்வாகிகளை நான் அல்லாஹ்விற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவையை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இதற்காக தங்களுடைய உடலாலும் பொருளாலும், தங்களுடைய துஆவாலும், தங்களுடைய எண்ணத்தாலும் செயலாலும் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ, யாரெல்லாம் இனிமேலும் உறுதுணையாக இருப்பார்களோ, இதை கடைசி வரை கட்டி காப்பார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஈருலகத்தினுடைய பாக்கியங்களை அருள வேண்டும் என்று நாம் துஆ செய்வோமாக. வல்ல ரஹ்மான் தௌஃபீக் தந்தருள்வானாக. நண்பர்களே, பெரியவர்களே, எப்படி வாழுவது என்று கூட தெரியாமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே ஏதோ ஒரு காலத்தை நான் சொல்லவில்லை, இன்றைய காலத்தை வாழுகிறோம். உடை அணிந்திருக்கிறோம், குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறாள், மக்கள் இருக்கிறார்கள், தொழில் இருக்கிறது, வீடு வாசல் இருக்கிறது. ஆனால் நிம்மதியாக இருக்கிறீர்களா? இங்குள்ளவர்களை கேட்கவில்லை, நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறேன். நிம்மதியாக இருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டீர்களா? யாரையாவது கூப்பிடுங்கள், கேளுங்கள், நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டீர்களா? அல்லது வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்றாவது சொல்லுகிறீர்களா? சகோதரர்களே, அத்தனை பேரும் சொல்லுவார்கள். அமெரிக்காவிலிருந்து வந்து சென்றிருக்கிறாரே, அவரையும் கேளுங்கள். இந்த தெருவிலே ரோடு கூட்டிக் கொண்டிருக்கிறாரே, அந்த தோட்டியும் கேளுங்கள். நான் இன்னும் வாழ்க்கையிலே வெற்றி பெறவில்லை என்று சொல்லுவார். நான் அகில உலகத்துக்கும் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன், இதோ இந்த பள்ளி இருக்கிறதே, மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவதற்காக உருவாக்கப்படுகிறது. பள்ளியிலே எதுவுமே இல்லை, பள்ளியிலே எதுவுமே இல்லை. எனக்கு முன்னாலே சைஃபுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களே, அசா குச்சி இருக்கும், அதுவும் இமாம் அவர்கள் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக. ஃபேன் காற்றிலே வேஷ்டி தூக்கினால் தடுத்துக் கொள்வதற்காக. அந்த காலத்து கலீஃபாவாக இருந்தால் யாராவது தூங்கினால் தலையிலே தட்டுவதற்காக. இந்த காலத்திலே செய்ய முடியாது. இப்படி சில பொருள்கள் இருக்கும். காற்றுக்காக ஃபேன் போடப்பட்டது. இன்று காலத்தினுடைய தேவைக்கேற்ப அமைதியாக தொழுகட்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்முடைய கிடாபே அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய குழுகுழுப்பை தர வேண்டும் என்று துஆ செய்கிறேன். இதை பார்க்கும் முன்னாலேயே நான் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். பள்ளிவாசலிலே ஃபேன் போடுவது எப்போது? கதுகாமத்தி ஸலாத் சொல்லும் போது. ஃபேன் அணைப்பது எப்போது? ஒரு பக்கம் சலாம் கொடுக்கும் போது. இரண்டாவது பக்கம் சலாம் கொடுக்கும் போது ஃபேன் இருக்காது. என்னென்ன சிக்கனப்படுத்துறார். வீட்டுல போய் பாருங்க, குழந்தை 3 மாச குழந்தைக்கு விடிய விடிய ஃபேன் ஓடும். 3 மாச குழந்தைக்கு விடிய விடிய ஃபேன் ஓடும். இங்கே பள்ளிவாசலிலே ஃபேன் ஓடாது. சிக்கனம் செய்கிறார்களாம். அவர்கள் அமைதியாக தொழுகட்டும் என்ற நிய்யத்திலே செய்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரக்கத்து தருவான். இதை, இந்த ஏசியை, இந்த குழுகுழுப்பை தொழுபவர்கள் அமைதியாக அல்லாஹுவை நினைக்க வேண்டும். உலக ஆடம்பரத்துக்காக அல்ல, படாடோபத்துக்காக அல்ல, பெருமை காட்டுவதற்காக அல்ல, உலகத்திலே நாங்கள் தான் பெரிதாக செய்தோம் என்பதற்காக இவர்கள் செய்யவில்லை. அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதன் மூலமாக சொர்க்கத்தினுடைய குழுகுழுப்பை தாங்களும் பெற்று நமக்கும் பெற்றுத் தருவதற்காக செய்திருக்கிறார்கள் என்பதிலே மிகவும் பெருமைப்படுகிறோம் சகோதரர்களே. இதுபோன்ற